பெட்டிக்குள்ள கிரீடம் இல்லைன்னதும் அக்காவை பார்த்து ராஜா முறைக்க, சார் நான் உள்ள எடுத்து புதைச்சு வச்சதோட சரி, மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி அழுக ஆரம்பிக்க, வீட்டாளுகளும் அக்காவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ராஜாவும் சரின்னு வேற ஏதாவது குழு கிடைக்குதான்னு தேடி பார்க்க, அப்போ ஒரு யூஸ் பண்ண எமர்சீட் கிடைக்க, கோவில்ல தானே பெயிண்டிங் வேலை நடக்குது, வீட்ல ஏதாவது வேலை நடக்குதான்னு கேட்க, தர்மகர்த்தாவும் வீட்ல எல்லாம் பெயிண்டிங் வேலை எதுவும் நடக்கலைன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் முரளியை கூப்பிட்டு வேற ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க சொல்லி அனுப்ப, காம்பவுண்ட் சுவருக்கு பின்னாடி வண்டி தடம் இருக்கத பார்த்து ராஜாவை கூப்பிட்டு, இது ஒரு ட்ரை சைக்கிளோட தடம் மாதிரி இருக்கு, அதை இங்க நிப்பாட்டி தான் ஏறி குதிச்சிருக்கணும்னு சொல்ல, டேய் வியாபாரம் பண்றதுக்கு கூட வந்திருக்கலாம்லன்னு சொன்னா, அதுக்கு அவன் வண்டியை நேரா தானே நிப்பாட்டி இருக்கணும், சோத்த பார்த்த மாதிரி கோணலா போட்டிருக்கானா செவரேறி குதிக்கத்தான் போட்டிருப்பான்னு சொல்ல, ஜீவாவுக்கு கால் பண்ணி கோவில்ல பெயிண்டிங் வேலை பார்க்கறவங்க லிஸ்ட் எல்லாத்தையும் எடுக்க சொல்லி, நம்ம ஊர்ல யாரெல்லாம் ட்ரை சைக்கிள் வச்சிருக்காங்கன்ற டீட்டெயிலையும் எடுக்க சொல்றான். இங்க நீலா வீட்டுக்கு வந்ததும் சத்யாவை சாப்பிட கூப்பிட்டா, எனக்கு ஒன்னும் பசிக்கல நீயே சாப்பிடுன்னு சொல்லிற, ஒரு டெடி பொம்மையை கையில எடுத்து அதுகிட்ட பேசுற மாதிரியே சத்யா கிட்ட, நம்ம ரெண்டு பேரும் நிறைய சீஸ் எல்லாம் போட்டு சுட சுட பாஸ்தா கிண்டி சாப்பிடலாம்னு சொல்ல, சத்யாவுக்கு இதை கேட்டு எச்சு ஊறுனாலும் நான் இதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன்னு சொல்லிடுறா. நீலாவும் அப்ப சரின்னு ராஜா கிட்ட மொபைல்ல பேசுற மாதிரி அவளே மெமிக்கிரி பண்ணி, நீங்க எப்பதான் வர்றீங்க, நான் தான் உங்களை வர சொல்லிட்டேன்ல, ஏன் இன்னும் வராம இருக்கீங்கன்னு கேட்டு, அப்படியே ராஜா வயசுல இதோ பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு என் சத்யாவை பார்க்க வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்ல, சத்யாவும் ஓடி வந்து உண்மையாவே அப்பா வரப்போறாரான்னு கேட்க, ஆமா வந்து நம்ம கூட தான் தங்க போறாருன்னு சொல்ல சத்யா ரொம்ப சந்தோஷப்படுறா. இங்க ஜீவா ராஜாவுக்கு கால் பண்ணி கோவில்ல மொத்தம் 23 பேர் வேலை பார்க்கறாங்க, பாதிக்கு பாதி ஹிந்தி ஒர்க்கர்ஸ் தான், அதுல ஒருத்தன் மட்டும் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கான், அவனோட அட்ரஸும் கிடைக்கல, விசாரிச்சதுல ஆளு ஒரு மாதிரி தானே சொல்றாங்கன்னு சொல்ல, சரி அட்ரஸ் கிடைச்சதும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, நானும் வரேன், தனியாலாம் போக வேணாம்னு சொல்றான். இங்க சத்யா முரளியையும் லலிதாவையும் பாக்குறதுக்கு வந்து, என்ன எப்பவும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க, இப்ப என்ன ரொம்ப குட்டா இருக்கீங்கன்னு கேட்க, நீ தான் மிஷின் சக்சஸ் ஆகணும்னா எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொன்னேல அதான்னு சொல்றா. சத்யாவும் நம்ப முடியல, இருந்தாலும் நம்புறேன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் முத்தம் கொடுத்துட்டு, நம்மளோட மிஷின் மேட் சக்சஸ் ஆகிருச்சு, அப்பாவும் அம்மாவும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, நாங்க 3 பேரும் இனிமேல் ஒன்னா தான் இருக்க போறோம், அதுக்கு தான் உங்க ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லலாம்னு வந்தேன்னு சொல்லி சாக்லேட் கொடுத்துட்டு கிளம்புறா. அப்புறம் ரெண்டு பேரும் தனியா இருக்கவும் ரொமான்ஸ் பண்ணலாம்னு போக, கரெக்டா அந்த நேரத்துல ராஜா கால் பண்ணி எங்கடா இருக்க வேகமா வான்னு கூப்பிட, உடனே மூட் அவுட் ஆகிட்டு அந்த மனுஷன் கூப்பிடுறாரு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்புறம் ஜீவா அட்ரஸ கண்டுபிடிச்சு ராஜாவுக்கு இன்ஃபார்ம் பண்ண, ராஜாவும் முரளியும் அங்க வந்ததும், சார் பெயிண்டர் கூட இன்னொரு குல்ஃபி விக்கிறவனும் இருக்கான்னு சொல்ல, ஜீவாவை இருக்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் மட்டும் உள்ள போய் கதவை தட்ட, கதவை திறந்ததும் போலீஸ் நிக்கிறத பார்த்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இங்கிட்ட ஜீவா இருந்து மடக்கி பிடிச்சு கிரீடம் எங்கன்னு விசாரிக்க, குல்ஃபி வண்டியில இருந்து கிரீடத்தை எடுத்து கொடுக்கறாங்க. உங்களை யாரா இதை பண்ண சொன்னதுன்னு கேட்டா, அவனுங்களும் அந்த தனிக்காய்ச்சலம் தான் 50,000 பணம் கொடுத்து பண்ண சொன்னாங்கன்னு ஒத்துக்க, ராஜா கவிஞனுக்கு கால் பண்ணி தனிக்காய்ச்சலத்தை தூக்க சொல்றான். அப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்து தனிக்காய்ச்சலத்துக்கிட்ட, என்ன இன்னும் தர்மகர்த்தா தான் திருடுனாருன்னு சொல்ல போறீங்களான்னு கேட்க, திருடுனவங்க கிட்ட ஏண்டா பொருள் எடுத்தது ஊரை விட்டுட்டு ஓடிட சொன்னேன்ல, சொன்ன பேச்ச கேட்காம இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்களடான்னு அடிக்க ஆரம்பிக்க, அவரை தடுத்து பிடிச்சு உட்கார வச்சா, ஆமா சார் நான் தான் பண்ண சொன்னேன், எங்க ஊர்ல மொத்தம் 2 ஜாதிக்காரங்க இருக்காங்க, அந்த ஜாதிக்கார தர்மகர்த்தா மட்டும் தலைவர் பதவியை எடுத்துக்கிட்டு எங்க ஜாதிக்காரங்களுக்கு துணைத் தலைவர் பதவி மட்டும் தான் கொடுத்தான், அதனால அவனுக்கு திருட்டு பட்டம் கட்டி அசிங்கப்படுத்தலாம்னு நினைச்சேன்னு உண்மையை ஒத்துக்கிறாரு. ராஜாவும் வாவர் கிட்ட கேஸ் க்ளோஸ்னு ரிப்போர்ட் பண்ணி முடிச்சிட்டு ரூமுக்குள்ள வந்ததும், என்ன கேஸ க்ளோஸ் பண்ணிட்டு சைலண்டா வந்துட்டா பெட்ட மறந்துடுவேன்னு நினைச்சீங்களா, ஒழுங்கா 5,000 எடுத்து வைங்கன்னு சொல்ல, இங்க பாரு நீ சொன்னது நடந்திருக்கு, நான் சொன்னதும் நடந்திருக்கு, அதனால பெட்டிங் டிரா ஆயிருச்சு, எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்ப, அப்படி என்ன முக்கியமான வேலைன்னு கேட்டா பர்சனல்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். முரளியும் அப்ப நம்ம பர்சனலை பார்க்க போலாம்னு லலிதாவோட ஆபீஸுக்கு வர, என்ன பழக்கப்பட்ட வாடை வந்திருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்ல, ஓ வாடையை வச்சு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஆயிருச்சான்னு கேட்டு பக்கத்துல போய் மறுபடியும் ரொமான்ஸ் பண்ணலாம்னு போக, இந்த தடவை ஐரா அவனோட ஆளுங்களோட வந்து பார்த்து, ஐயையோ சிவ பூஜையில கரடி மாதிரி வந்து புகுந்துட்டோம் போலையேன்னு லலிதாவை பார்த்ததும், என்னடா பால்குடி மறக்காத குழந்தை மாதிரி இருக்கு, இத போய் வில்லி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துருக்கீங்க, ஆபீஸ் வேற ரொம்ப சின்னதா இருக்கு, நம்ம சிம்மக்கல் பக்கத்துல 10,000 சதுரடிக்கு ஒரு ஆபீஸ் இருக்குல்ல, அதையே நம்ம பாப்பாவுக்கு கொடுத்துடலாம், நம்ம லீகல் டீமும் இனிமேல் இவங்களுக்கு கீழேயே இயங்கட்டும்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க பசங்க கிட்ட சொல்லி பூஜையை போட்டுருவோம், இதெல்லாம் சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு கிளம்ப, லலிதாவும் அவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு போறவன சொடக்க போட்டு கூப்பிட்டு, என்ன நீ வாட்டுக்க வந்து பேசிட்டு போய்கிட்டே இருக்க, ஆளை வச்சு மிரட்டி பார்த்து கதைக்காகலன்னு தெரிஞ்சதும் நீயே வந்துட்ட அப்படித்தானே,
நீ என்ன ஆஃபர் கொடுத்தாலும் சரி உனக்கு கீழே நான் வேலை பார்க்க மாட்டேன். அது மட்டும் இல்ல உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன்னு சொல்ல, ஐராவும் சிரிச்சுக்கிட்டே ஒரு மொட்டை கேஸ என் மேல போட்டு எந்த சாட்சியுமே இல்லாம எப்படி என்ன உள்ள தூக்கி போடுவேன்னு கேட்க, இப்ப எதுவும் இல்லாம இருக்கலாம். ஆனா எப்படினாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும்னு சொல்ல, என்ன உண்மையா? அந்த உண்மையை கொண்டு வந்து நிறுத்துங்க. ஆனா ஒண்ணு, உண்மை சுடும். ரொம்ப சுடும். உங்கள மட்டும் இல்ல, உங்கள சுத்தி இருக்க எல்லாத்தையும் சுடும்னு மிரட்டிட்டு போறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.